ஒரு பக்கம் நிவினும் யமுனாவும் அப்படியே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அதுவும் வந்து யமுனாவை குத்துற மாதிரி வார்த்தைகள்லாம் நிவின் பேசுகிறார். ஆனாலும் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி அவங்க 2 பேரும் கஷ்டப்பட போகிறாங்களோ, இப்போ வந்து நிவின் கோவப்பட போகிறாரோ, யமுனா என்ன செய்ய போகிறாளோ அப்படின்னு வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க காவேரி. அவங்க சண்டை போட்டுக்கிட்டும் கோவப்படுங்கிறதுக்காக தான் உள்ளே அனுப்புனது. அப்போ தான் புரிதல் வரும் அப்படின்னு வந்து விஜய் பேச ஆரம்பிக்க, அப்புறமா வந்து அப்படியே அவங்க 2 பேரும் நான் உங்களை சோல்மேட்டுலாம் சொன்னேன், நீங்கள் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு கொஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. அவங்களுடைய காதல் வசனங்கள்லாம் மாற்றி மாற்றி மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸில் வேறு பேசிக்கிறாங்க. மனசில் இருக்க காதில் ஒத்துக்க மாட்டாப்பார் அப்படின்னு இவர் சொல்லவும், அவங்களும் வந்து எவ்வளோ கல்லூரி மகனாக இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்கிறதும் எல்லாம் நடக்குது. உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன் தான். அப்படின்னா நீங்கள்லாம் வந்து என்னை அப்படியே மறந்துட்டு போயிடுவீங்க, உங்களுக்கு நான் 2 நாள் ஃபீல் பண்ணுவேன், அவ்வளோதான். நீங்கள் அவ்வளோ கூட ஃபீல் பண்ண மாட்டீங்க, இப்போவே மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன் பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேட்க, அவங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிறாங்க. கான்ட்ராக்ட் வேணால் நீ சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கான்ட்ராக்ட் முடிஞ்சதாகவே இருக்கட்டும், இப்போ கூட எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுவீங்க, அப்படியே வாழ மாட்டீங்களா ஒன்றா அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பிறகு 2 பேரும் படுத்ததுக்கு பிறகும் தூக்கம் வரவில்லை. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, பார்த்து ரசிச்சுக்கிறாங்க. கண்ணை மூடினா தான் தூக்கம் வரும் அப்படின்னு வந்து ஒரே கொஞ்சல்ஸாக இருக்குது. ஸோ இந்த கொஞ்சல்ஸ்க்கும் காதல்ஸ்க்கும் இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சில சதிகளும் சில வருத்தங்களும் ஓடிட்டு இருக்கு. அதில் ஒரு பக்கம் கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிவினை பிடிச்சி கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணதுனால அவர் எவ்வளோ வருத்தப்படுறாருங்கிறது முகத்தை பார்த்தாலே தெரியுது. அது எந்த அளவுக்கு என் தங்கச்சியை வந்து அஃபெக்ட் பண்ண போகுதுங்கிறத எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, அவன் நல்லா மனசு மாறிடுவான், நீ மனசு மாதிரி என்னை ஏற்றுக்கலையா அந்த மாதிரி தான் குமரன் சொல்கிறார். அன்பு கிட்டக்க அஜய் வந்து எப்படியாச்சும் வந்து அந்த வெண்ணிலாவை கண்டுபிடிக்கணும், இல்லைனா இவள் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவா அப்படின்னா, டிவோர்ஸ்னால் என்ன காரணம் சொல்லுவாள், நம்ம தனியாக டிவோர்ஸ் வாங்க வச்சு ஜீவனாம்சம் மாதிரி ஒரு அமௌண்ட் வாங்கிடுவோம், அப்போ தான் டிவோர்ஸ் தருவோம், இல்லைனா இழுத்து அடிச்சிருவோன்னு சொல்லிடலாம். நீ உனக்கு என்ன வயசு இருக்குது, 4 கல்யாணம் கூட பண்ணலாம் அப்படிங்க. யோ அப்பா மாதிரி பேசியா, முதல்ல வெண்ணிலாவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணியாங்கிறாரு அஜய். ஸோ இதுக்கு நடுவில் தூங்கி எந்திரிச்ச நிவின் வந்து அப்படியே வந்து விஜயை பார்த்தோன்னே கடுப்பாகிறார். செய்கிறதெல்லாம் செஞ்சு என் வாழ்க்கை அழிச்சு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கியான்னு உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேன்னு முடிவெடுக்கிறார். கிட்டக்க போயிட்டு, நீ இந்த ஸ்வீட்டாக பேசுகிறது, நல்லா தூங்குனீங்களான்னு கேட்கலாம் வச்சுக்காத, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னை நம்பினதான் நான் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு, ட்ராப் பண்ணி நான் மாட்டி விட்டல, இனிமேல் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படிங்கும்போது திரும்பினா அங்கே காவேரி நிற்கிறாங்க. காவேரியை பார்த்து நல்ல ஜோடி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லிட்டு போக, காவேரி என்னால் தானே உங்களுக்கு அப்படி இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா நான் தான் அவருக்கு நம்பிக்கை கொடுத்தேன்னு மாற்றி சரி கட்டிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது?